நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியுடன் பெரிய குத்தகை கிராமத்தை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே கிராம மக்கள் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் நேரில் ஆதரவு அளித்தார். வேதாரண்யம் நகராட்சியை சுற்றியுள்ள ஆதனூர், நெய்விளக்கு, கடிநெல் வயல், பெரிய குத்தகை, தேத்தாக்குடி தெற்கு ஆகிய 5 ஊராட்சிகள் இணைக்கப்படும் விடிய அரசின் நடவடிக்கைக்கு சம்பந்தப்பட்ட கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பெரிய குத்தகை கிராம மக்கள் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்ப்பை அரசுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நகராட்சியோடு இன்றைக்கு வேதாரண்யம் நகராட்சியோடு பெரிய குத்தகை கிராமத்தை இணைப்பது என்பது தவறானது என்பதை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதேபோல கடிநெல் வயல், ஆதனூர் அந்த கிராமத்து மக்களும் இதேபோல உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தி தங்களுடைய எதிர்ப்பு குரலை ஓங்கி ஒலித்திருக்கிறார்கள். சென்னை தாம்பரம் அருகே சக மாணவர்களுடன் சண்டையிட்ட மாணவனை ஆசிரியர் கண்டித்ததால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பீர்க்கன்காரணை அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த ஜோஸ்வா என்ற மாணவன் சக மாணவர்களுடன் தகராறில் ஈடுபட்டதால் கண்டித்ததாக கூறப்படுகிறது. பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த ஜோஸ்வா மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பணி முடிந்து வீடு திரும்பிய தாய் கலாவதி கதவை தட்டி திறக்காததால் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அமைதியான மாணவனை ஆசிரியர்கள் தற்கொலைக்கு தூண்டியதாக பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரசிகர் மன்ற தலைவரை கல்வித்துறை அமைச்சராக கொண்ட விளம்பர மாடல் ஆட்சியில் கல்வித்துறை சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.